Hi everyone, welcome to Chandru's Max. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மந்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லான்ச் பண்ண இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் a mobile application DigiNest to give people digital access to the state government's directory. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DigiNest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒரு ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்னென்னா பஞ்சாப். ஓகே, இந்த டிஜினெஸ்ட் வந்து எதுக்கு பஞ்சாப் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ், சிட்டிசன்ஸுக்கு பஞ்சாப் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் டிஜினெஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ யார் வேணாலும் அதை போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, பஞ்சாப் ரிலேட்டடாக இப்போ வேறு என்னெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பஞ்சாபோட கேபிட்டல் சண்டிகார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பஞ்சாபோட சிஎம் யார்? பஞ்சாபோட சிஎம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமரேந்தர் சிங். இந்த டிஜினெஸ்ட்டை விர்ச்சுவலாக லான்ச் பண்ணி வச்சதுமே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமரேந்தர் சிங், பஞ்சாபோட சிஎம். ஓகே, அப்போ பஞ்சாபோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபி சிங் பத்னோர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது பஞ்சாப் ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் ஒரு முக்கியமான வெட்லேண்ட் சைட் இருக்குது. அந்த வெட்லேண்ட் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிகே வெட்லேண்ட் சைட். ஹரிகே வெட்லேண்ட் சைட். இந்த ஹரிகே வெட்லேண்ட் சைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்லேண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சதுப்பு நிலம் மாதிரி. அதை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும்னு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹரிகே வெட்லேண்ட் சைட் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ராம்சர் கன்சர்வேஷன் சைட்டில் ஒன் ஆஃப் த சைட். ராம்சர் கன்சர்வேஷன் சைட் பஞ்சாபில். ராம்சர் கன்சர்வேஷன் சைட் எதுன்னு கூட கேட்கலாம். அதில் இருக்கிறது ஒன்று தான், ஹரிகே வெட்லேண்ட். ஓகே, இந்த ராம்சர் கன்சர்வேஷன் சைட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் த கிசன் கல்யாண் மிஷன் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம்? அதிலே இருக்குது. இப்போ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து கிஷான் கல்யாண் மிஷன் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் ஆக்குறதுக்கு. கிசான்னா ஃபார்மர்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ கிசான் கல்யாண் மிஷன் எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி. ஓகே, யூபி ரிலேட்டடாக வேறு என்ன ஸ்டாட்டிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியோட சிஎம், யூபியோட கேபிட்டல் லக்னோ. நெக்ஸ்ட்டு யூபியோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி பென் பட்டேல். ஓகே, வேறு யூபியில் வேறு என்ன முக்கியமான நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான நேஷ்னல் பார்க் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்வா நேஷ்னல் பார்க். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. துத்வா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, யூபியில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following states has launched a M-Pension app? அதாவது M-Pension மொபைல் பென்ஷன் ஆப். அந்த M-Pension ஆப்பை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர். ஓகேவா? ஓகே, மணிப்பூர் பார்த்தீங்கன்னா, மணிப்பூரோட சிஎம் வந்து யார் அப்படின்னா, பைரன் சிங். மணிப்பூரோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஜ்மா ஹெப்துல்லா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூரில் 2 இம்பார்ட்டண்ட்டான நேஷ்னல் பார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரோஹி. அது பேர் வந்து சிரோஹி நேஷ்னல் பார்க். இன்னொரு நேஷ்னல் பார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமானது, கெய்புல் லம்ஜோ நேஷ்னல் பார்க். இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் தான் இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் வந்து இதுதான். ஓகேவா? ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். ஃப்ளோட்டிங் அதாவது என்னென்னா,
மிதக்கக்கூடிய நேஷ்னல் பார்க். அது எப்படி நேஷ்னல் பார்க் எப்படி மிதக்கும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிதக்காது. அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா அந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்டாக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்டாக் லேக் எங்கே இருக்குன்னு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. லோக்டாக், இந்த லோக்டாக் லேக் வந்து மணிப்பூரில் இருக்குது. இந்த லோக்டாக் லேக்கை சரௌண்ட் பண்ணி தான் வந்து இந்த கேபுல் லம்ஜோ நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. லோக்டாக் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேக். இந்த லேக்கு இந்த லேக்கை சுற்றி லேக் அங்கங்கே இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். நடுவில் வந்து சில ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கே தான் வந்து நேஷ்னல் பார்க் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த கேபுல் லம்ஜோ நேஷ்னல் பார்க் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் இந்த வேர்ல்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில். அதை சுற்றி அந்த கேபுல் லம்ஜோ ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்டாக் லேக். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச் த ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் போர்ட்டல்? ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் போர்ட்டல். ஃப்ரைட்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரைட்னா வந்து குட்ஸ் சரக்கு. ஓகேவா? அப்போ அதிலே இருக்குது. மேக்ஸிமம் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வாய்ப்பு இல்லை, கோல் மினிஸ்ட்ரி வாய்ப்பு இல்லை, அக்ரிகல்ச்சரும் வாய்ப்பு இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா குட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் மீடியம் வந்து மேக்ஸிமம் ரயில்வேஸாக இருக்கும். ஸோ ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். ஓகே, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஜோன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் லான்ச்ட் எ மொபைல் அப்ளிகேஷன் கால்ட் சத்தார்க் நாகரிக்? அதாவது எந்த ஸ்டேட் வந்து சத்தார்க் நாகரிக் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சத்தார்க் நாகரிக்னா வந்து பீப்புள் அப்படிங்கிற மீனிங். சத்தார்க் அப்படின்னா அலர்ட், அதாவது வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா இது எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சத்தார்க் நாகரிக் வந்து எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரப்ஷன், பிரைபரி, இந்த மாதிரி அதாவது ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆன்டி கரப்ஷன் பியூரோ, இது ரெண்டும் சேர்ந்து இந்த சத்தார்க் நாகரிக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை லான்ச் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா யார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர். ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பார்க்குறதுனால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி ஸ்டாட்டிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா வந்து ராஜஸ்தான். அதாவது பை ஏரியாவில், அதாவது ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து எது அப்படின்னா ராஜஸ்தான். அதே மாதிரி இந்தியாவில் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி பை ஸ்டேட் வைஸ், ஏரியா வைஸாக பார்க்கும்போது லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி, பெரிய யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு தான். ஓகேவா? Which state has launched the உதயம் சாரதி app to help youth to explore self-employment opportunities? அதாவது உதயம் சாரதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி. ஓகேவா? உதயம் சாரதி இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்துக்கு, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பசங்களுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப். இந்த அப்ளிகேஷனில் வந்து எங்கெங்கே ஜாப்ஸ் இருக்குது, வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுது, இது எல்லாமே இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஆப்பில் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ஆப்பை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத். ஓகேவா? யாருக்குன்னு யூபியோட சிஎம் யாருன்னு பார்த்துட்டோம், யோகி ஆதித்யநாத். ஸோ அவர் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணார். இந்த ஆப்பை எப்போ லான்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th January. ஓகேவா? 24th January இந்த டேட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 24th January வந்து 71st ஃபவுண்டேஷன் டே ஆஃப் யூபி. ஓகேவா? அதாவது யூபி ஃபார்ம் ஆகி, யூபிங்கிற ஒரு ஸ்டேட்டு ஃபார்ம் ஆகி 71வது வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா இந்த 2021 January 24 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்டில் தான் வந்து உதயம் சாரதி அப்படிங்கிற ஆப்பை யோகி ஆதித்யநாத் லான்ச் பண்ணி வச்சார். ஓகே, இந்த 24th January இந்த டேட் வந்து இன்னொரு முக்கியமான டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிற
டேவை வந்து இந்த டேட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே, நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. ஓகே, 24th ஜனவரி தான் நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. ஸோ இதே சேம் 24th ஜனவரி தான் யூபியோட ஃபவுண்டேஷன் டே. இந்த வருஷம் யூபியோட ஃபவுண்டேஷன் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 71st ஃபவுண்டேஷன் டே. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டல்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து ஜனவரி மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.